Hello everyone. நீங்க நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரா வெல்கம் பேக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி சப்போர்ட். இஃப் யூ நியூ ஹியர், வெல்கம் டு ஓப்பன் டாக்ஸ். திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் விமன் லிபரேஷன். இன்னைக்கு நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த டாபிக் கிளிக் பைட் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு பல புருஷர்கள், அதுதான் இன்னைக்கு வீடியோக்கான டாபிக். இந்த வீடியோல பாலியாமரி பத்தி தான் பார்க்க போறோம். இட்ஸ் கோனா பி a வெரி ஷார்ட் வீடியோ. இந்த வீடியோல ரெண்டு பார்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாலியாமரினா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சொல்லப்போனால் பாலியாமரியோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். பாலியாமரி 101 ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட்டில் இந்த டைட்டிலுக்கான காரணம் என்னன்றதை உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் அடூ, லெட்ஸ் கெட் இன்டு தி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. பாலியாமரினா என்ன? பாலி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து மெனி, ஆமர் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து காதல். ஸோ பல காதல், அதுதான் பாலியாமரிக்கான அர்த்தம். இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கிரீக் அண்ட் லாட்டின் வேர்ட்ஸ். பாலி வந்து ஒரு கிரீக் வேர்ட், ஆமர் வந்து ஒரு லாட்டின் வேர்ட். ஒரே நேரத்துல ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களை காதலிக்கிறது, அதுதான் பாலியாமரி. இருங்க, சீட்டிங்கை தான் நீங்க பத்தி வீடியோ பண்ண போறீங்களா இன்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. பாலியாமரிக்கும் சீட்டிங்க்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. எதை நம்ம சீட்டிங்னு சொல்லுவோம்னா, இப்போ ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஒய்ஃப் வந்து இன்னொருத்தரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, இதைத்தான் நம்ம வந்து சீட்டிங்னு சொல்லுவோம். ஆனா பாலியாமரி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் வந்து ஒரே நேரத்துல பல பேரை லவ் பண்றது, அந்த எல்லாருக்குமே, சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே ஃபுல் கன்சென்ட் இருக்கும், முழு ஒப்புதலோட நடைபெற ஒரு ரிலேஷன்ஷிப் செட்டப் தான் பாலியாமரி. ஸோ பாலியாமரி இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சீட்டிங். சீட்டிங்ல பொய் சொல்லிட்டு மறைச்சு அண்டர் கிரவுண்ட் வேலையா பண்ணிட்டு இருக்கிறது. பட் பாலியாமரி ஹானஸ்டா வந்து எத்திக்கலா நான் மொனாகமியை ஃபாலோ பண்றது. உதாரணத்துக்கு கலைஞரை சொல்லலாம். கலைஞர் வந்து 2 மனைவிகளோட வாழ்ந்தாரு அப்படிங்கிறது வந்து சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே தெரியும். சொல்லப்போனா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் பாலியாமரிக்கான கிளாசிக் எக்ஸாம்பிளா நம்ம சொல்ல முடியும். ஸோ சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் முழு ஒப்புதலோட 2 பேரை எனக்கு பிடிச்சிருக்கு, 2 பேரை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டு வெளிப்படையா சம்பந்தப்பட்ட எல்லாரோட முழு ஒப்புதலோடையும் பண்ற ஒரு லவ் தான் பாலியாமரி. இது பெண் விடுதலை, பெண் உரிமை பேசுற யூடியூப் சேனல். இதுல இருக்க பாலியாமரி பத்தி பேசுறீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். காரணம் இருக்கு. கல்யாணம் எதுக்கு அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம சேனல்ல ஃபியூ மந்த்ஸ் பேக் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கட்டாயம் பாருங்க. ஒருவனுக்கு ஒருத்தி, கல்யாணம், இது ரெண்டுமே ஆண்கள் தங்களோட வாரிசை ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கி வச்சிருக்கிற செட்டப். தன்னோட வாரிசுக்கு தான் சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்காக ஆண்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது தான் கற்பு, ஒருவனுக்கு ஒருத்தி, கல்யாணம், இது எல்லாமேன்னு அந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்ப பாலியாமரி எப்படி இருக்கு? ஒருவனுக்கு ஒருத்தி கற்பு கோட்பாடுக்கு எதிரா இருக்கு. ஸோ பாலியாமரி மட்டும் இல்ல, ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ஸ், கம்யூன் லைஃப் மாதிரியான அல்டர்னேட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ், மாற்று வாழ்வியல் கூட கட்டாயம் நம்ம வந்து சுதந்திரமான சமத்துவம் உள்ள சமூகத்தை நோக்கி நகர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஆண்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்க ஆணாதிக்க நிறுவனங்களான கல்யாணம், குடும்பம், இது எல்லாத்தையும் குவெஸ்டன் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஸ்டைல்ஸா இருக்கு. அதனால இது கட்டாயம் விமன் மட்டும் இல்ல, மென்னை சேர்த்தே லிபரேட் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஸ்டைல்ஸா தான் இருக்கும். கெல் வால்டர்ஸ் அப்படின்ற ஒருத்தவங்க டிடில கொடுத்த டாக் வந்து பாலியாமரி பத்தி நம்ம இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்க பேசுனது நான் பேக்ரவுண்ட்ல என்னோட டெஸ்க்டாப் ஸ்கிரீன்ல வச்சிருக்கேன். அந்த ஸ்பீச்ல இருந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அவங்க அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரே நேரத்துல பல பேரை காதலிக்கிறதுன்றது நம்மளுக்கு ஏன் வந்து அவ்வளவு அருவருப்பா இருக்கு? ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்றதுக்காக இன்னொருத்தவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகாம விட்டுருவோமா? இல்லைங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, இனிமேல் நான் ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்க மாட்டேன் என் வாழ்க்கையில அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஒருத்தவங்க எனக்கு கூட பிறந்துட்டாங்க, அதனால அடுத்து பிறக்கிறவங்க எல்லாம் நான் வந்து அன்பு செலுத்த மாட்டேன்னு சொல்லுவோமா? அப்படிலாம் நம்ம சொல்றது இல்லை இல்லையா? அன்புன்றது ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்ல, சிப்லிங்ஸ்ல, எல்லா இடத்துலயுமே. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு ரிலேஷன்ஷிப் தான், காதலும் ஒரு ரிலேஷன்ஷிப் தான். காதல்னு வரும்போது மட்டும் நம்ம ஏன் வந்து இப்படி இருக்கோம்? ஏன்னா நம்மளுக்கு எமோஷனல் லிட்ரஸி இன்னும் வளரல அப்படின்னு அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எமோஷனல் லிட்ரஸி அப்படின்றது என்னன்னா, நம்மளோட எமோஷன்ஸை நம்ம அறிவுபூர்வமா ஹேண்டில் பண்றது தான் எமோஷனல் லிட்ரஸி அப்படின்னு கூட அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேசுற எமோஷனல் லிட்ரஸிலாம் எனக்கு புரியலைங்க அப்படின்னா இன்னும் எளிமையா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பல பேரை லவ் பண்றோம் இல்லையா? பல பேரைனா ஒரே நேரத்துல இல்ல,
ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்கள லவ் பண்றோம், அவங்களோட நம்ம சுச்சுவேஷன்ஸால நம்மளுக்கு 2 பேராலையும் ஒண்ணா வாழ முடியாது அப்படின்னு முடிவு பண்ற பட்சத்துல பிரேக்கப் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு இன்னொருத்தரை லவ் பண்றோம், அவங்களோடயும் செட் ஆகலையா இன்னொருத்தரை லவ் பண்றோம், ப்ரப்போஸ் பண்ணி பாக்குறோம், சில நேரம் அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. அப்படின்னா நம்ம என்ன அப்படியே வாழ்நாள் ஃபுல்லா சும்மாவே உட்காந்துக்கிறோம்? இல்ல, அடுத்து இன்னொருத்தரை லவ் பண்ணி பாக்குறோம். இப்படி பல பேரை நம்ம லவ் பண்ணி தான் ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணி கடைசியா கல்யாணம் பண்றோம். அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லவ் பிரேக்கப் பண்ணிட்டு இன்னொரு லவ் பண்றது, அதுக்கப்புறம் திருப்பி பிரேக்கப் இன்னொரு லவ் அப்படின்னு பாக்குறப்ப மல்டிபிள் லவ் நம்ம பண்ணியிருக்கோம் எல்லாருமே. அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் நம்ம பிரெயினை யாரும் ரீப்ரோக்ராம் பண்ணி மாட்டி விடுறாங்களா? கிடையாது. அதே மூளையோட தான் இருக்கும். ஸோ நம்ம பிரெயின் வந்து எப்பயுமே பாலியாமரஸா தான் இருக்கு. ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பாலியாமரஸ் தான். ஆணாதிக்கமும் மதங்களும் வலு பெற்றதுக்கு அப்புறம் தான் இந்த ஒருவனுக்கு ஒருத்தி கோட்பாடெல்லாம் வந்து மனிதர்களுக்குள்ளேயே வருது. சமத்துவமான சமூகமா இருந்தப்ப குழு வாழ்க்கை மட்டும்தான் மனிதர்களுக்குள்ள இருந்தது. ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு இன்னொருத்தரை நம்ம வந்து இல்லைங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, இனிமேல் நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை இல்லையா? நம்ம யார் கூட எல்லாம் பழகுறோமோ அதுல யாரெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, நம்மளோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் திங்கிங்க்கு செட் ஆவாங்கன்னு தோணுதோ அவங்க கூட ஃபுல்லா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். நம்மளுக்கு எப்பயுமே வந்து பல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க லைஃப்ல. அதே மாதிரி நம்மளோட லைஃப்ல ஒத்த கருத்தியலோ இல்ல ஒரு அட்ராக்ஷனோ ஏற்படும் பட்சத்துல காதலும் வந்து பல பேர் மேல வர்றதுன்றது ஒரு இயல்பான விஷயம்தான் அப்படின்றதுதான் பாலியாமரஸ் கம்யூனிட்டி வந்து போர்ட்ரே பண்றாங்க. நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மொனாகமி, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற ரூல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, கல்யாணம்னு ஒண்ணு பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஹஸ்பண்டோட உடம்பு வந்து ஒய்ஃப்க்கு சொந்தம், ஒய்ஃபோட உடம்பு வந்து ஹஸ்பண்டுக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ற மாதிரி தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க உடல் மேல முழு சுதந்திரம் உண்டு. அவங்கவுங்களோட உடம்பு வந்து அவங்கவுங்களோட உரிமை. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் அட்டானமி ஓவர் தேர் ஓன் பாடி. ஸோ அப்படி பார்க்குறப்பையும் வந்து மொனாகமி அப்படின்றது வந்து அந்த அவங்கவுங்களோட உடம்பு அவங்கவுங்களோட உரிமைன்ற ஒரு பேசிக் ரைட்ஸுக்கு கூட எதிரான ஒரு கொள்கையாக தான் இருக்கு. ஆண்களும் மதங்களும் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ணி வச்சதை நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், என்னே கேட்காம. ஏன்னா மனிதர்கள் வந்து இயல்பாவே போலச் செய்தல், ஹர்ட் மென்டாலிட்டிக்கு பழகுனவங்களா இருக்கிறோம். ஒரு மனுஷன் என்ன பண்றானோ அவனை பார்த்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்றது. நீங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணீங்களா? ஓகே, நாங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். நீங்க எல்லாம் 2 குழந்தை பெற்றீங்களா? நாங்களும் 2 குழந்தை பெற்றுக்கிறோம். அதுக்கப்புறம் வீடு வாங்குனீங்களா? நாங்களும் வீடு வாங்கினோம் அப்படின்னு இப்படி ஒருத்தவங்களை பார்த்து ஒருத்தவங்க காப்பி அடிச்சு வாழ்ற வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர, மனிதர்கள் தங்களோட அறிவை பயன்படுத்தி யோசிச்சு சுயமா எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் தான் பிடிச்சிருக்கு, நான் இப்படி வாழ்வேன் அப்படின்லாம் நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல மனிதர்கள் அப்படி இல்லை. மோஸ்ட்லி ஹர்ட் மென்டாலிட்டி, இந்த மந்தை மனப்பான்மைக்கு பழகுன ஒருத்தவங்களை பார்த்து காப்பி அடிச்சு வாழ்ற காப்பி கேட்ஸா தான் இருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம நாட்டுல பாலியாமரி பத்தி எல்லாம் முற்போக்காளர்களே பேச ஆரம்பிக்கல. ஆனா தமிழ் சினிமால ஏதோ அறவை காட்டுத்தனமா அறகுறையாவது ஒரு சில டைரக்டர்ஸ் ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. காத்து வாக்குல 2 காதல் அப்படின்ற படத்துல வந்து விக்னேஷ் சிவன் வந்து இட்ஸ் அது பாலியாமரி பத்தி ஒரு கம்ப்ளீட்டான படம்னு நம்ம சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் ஒரு அட்டம்ப்டாவது அது ஒரு முயற்சியாவது எடுத்திருப்பாரு. இந்த பாலியாமரி அப்படின்ற வேர்டை வந்து ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரியிலேயே 2006 தான் சேர்க்கிறாங்க. ஆனா பெரியார் 1931 இதை பத்தி கட்டுரை எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வியப்பா இருக்குல்ல? எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஒரு பெண்ணுக்கு பல புருஷர்கள் அப்படின்றது பெரியார் கட்டுரை கொடுத்த தலைப்பு. அந்த கட்டுரையை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் செகண்ட் பார்ட்ல. So we have come to the second part. இந்த கட்டுரை 1931 எழுதப்பட்ட கட்டுரை. ஸோ அப்ப பாலியாமரி அப்படின்ற சொல்லலாம் பயன்படுத்தப்படல அந்த கட்டுரையில. அப்ப அப்படி ஒரு வார்த்தை பழக்கத்துலயும் இல்லை. ஒரு ஆண் வந்து பல பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது நார்மலா இருக்கு நம்ம நாட்டுல அப்படின்னு சொல்றாரு. அப்ப 1931 வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி, ஏன்னா ஜான்வரி 26, 1950 தான் கான்ஸ்டியூஷனே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முந்தைய காலகட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு ஒன்று வர்றதுக்கு முந்தைய காலகட்டம். அப்ப வந்து ஆண்கள் வந்து பல பெண்களோட வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படி அதாவது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஒரு பெண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களோடயும் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. ஒரு ஆண் வந்து பல மனைவி வச்சுக்கிறதுன்றது இயல்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்து மத கடவுள்கள் பல பேருக்கே வந்து 2 ஒய்ஃப் இருக்கு. அப்படிப்பட்ட கடவுளுக்கு பூஜை பண்ணி வழிபாடெல்லாம் நடத்துறான். ஆனா வார்த்தையில மட்டும் 2 பேரெல்லாம் காதலிக்க கூடாது அப்படின்னு வார்த்தையில மட்டும் வந்து சீர்திருத்தம் பேசிட்டு சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆண் பல பெண்களை கல்யாணம் பண்ணி வாழ்றதுன்றது இயல்பா எடுத்துக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்னா,
ஒரு பெண்ணும் பல ஆண்களை கல்யாணம் பண்ணி வாழலாமே, அதையும் நீங்க இயல்பா தானே எடுத்துக்கணும். ஏன் அந்த பொண்ணு மட்டும் அவ்வளவு கேரக்டர் அசாசினேட் பண்றீங்க அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை இந்த கட்டுரையில எழுப்புறாரு. ஒரு ஆணுக்கு பல மனைவிகளோட வாழ்றதுக்கு உரிமை இருந்தா ஒரு பெண்ணுக்கும் அந்த உரிமை இருக்கணும். அதுதான் சம உரிமை, சமத்துவம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அண்ட் இந்த கட்டுரை மட்டும் இல்லாம பெரியார் வந்து பல காதல்களை சப்போர்ட் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயம் பண்ணியிருக்காரு. காதல் அப்படின்றது வந்து ஒரு அன்டிஃபைன்டு ஃபீலிங். அன்பு, பாசம், நேசம், இப்படி பல அர்த்தங்கள் சொல்றாங்க. பட் இட்ஸ் பேசிக்லி லவ் அப்படின்றது அன்பு தான். அன்பு வித் டச் ஆஃப் ரொமான்ஸ். அப்ப காதல் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து ஏற்கனவே அன்டிஃபைன்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமா காதல் வருது. ஒரு சில ஃபேக்டர்ஸ் வச்சிருக்கோம். இதெல்லாம் இருந்தா நம்ம காதலிக்கலாம் அவங்கள அப்படின்னு. அந்த ஃபேக்டர்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது. லவ்வே அன்டிஃபைன்டா இருக்கும்போது அது எப்படி ஒருத்தர் மேல மட்டுமே வரும், பல பேர் மேல வரலாம் அப்படின்றத ரொம்ப இயல்பா பல கட்டுரைகள்ல விளக்கியிருக்காரு. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா கல்யாணம் அப்படின்ற கான்செப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. அங்க நிறைய பேர் வந்து இப்ப சிவில் பார்ட்னர்ஷிப், அதாவது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ், அதை தான் ப்ரிஃபர் பண்றாங்க. கல்யாணம் அப்படின்ற கான்செப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு வெஸ்டர்ன் வேர்ல்டு. அண்ட் அல்டர்னேட்டிவ் ரிலேஷன்ஷிப் ஸ்டைல்ஸ்லாம் கூட ட்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கம்யூன் லிவிங், ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ஸ், பாலிஆமரஸ் கம்யூனிட்டிஸ்லாம் கூட வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல மட்டும் இன்னமும் நம்ம அந்த ஹெர்ட் மென்டாலிட்டி மாதிரி முற்போக்காளர்கள்னு சொல்றவங்களே இன்னமும் வந்து கல்யாணத்துக்கு பதிலாக சுயமரியாதை திருமணம் அப்படின்னு பண்ணிக்கூடியவங்களா தான் இருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னவா இருக்கு அப்படின்னா, விமன் வந்து இன்னும் வந்து ஒரு எம்பவர் ஆகாத ஒரு சொசைட்டியா இருக்கு. விமன் எம்பவர்மெண்ட் எப்ப வருதோ, ஜெண்டர் ஈக்வாலிட்டி எப்ப சாத்தியப்படுதோ, விமன் வந்து எப்ப மொனாகமி அப்படின்றது வந்து நம்மளை அடிமைப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்களோ, அப்ப இந்த அல்டர்னேட்டிவ் ரிலேஷன்ஷிப் ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்துடும். ஏன்னா ஆண்களுக்கு ஆல்ரெடி வந்து பாடியில எந்த ரூல்ஸும் கிடையாது. பெண்கள் வந்து கொஞ்சம் எம்பவர் ஆனாங்கன்னா, இந்த மொனாகமியில இருக்க சூட்சமத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம நாட்டிலையும் இதெல்லாம் கட்டாயம் நடக்கும் ஃபியூச்சர்ல. ஸோ that's it for today's video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அண்ட் subscribe to Open Talks. Thank you so much for watching. இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, it's Yaar signing off. See you in the next video.